வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். கடந்த வாரத்துல இருந்து மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல், ஈரானுடைய அந்த பிரச்சனை ஒரு பெரிய லெவல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து, இப்ப பெரிய லெவல்ல உருவாக்கம் ஆயிட்டு இருக்கு. இதோடைய தாக்கம் கடந்த வாரம் எதிரொலித்தது. மார்க்கெட் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தாலே பிடிக்காது சில பேருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்ப பார்த்தாலும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய இஸ்ரேலும், ஈரானும் எடுத்திருக்காங்க. இவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி தான் ரஷ்யா, உக்ரைன் வார் ஆரம்பிக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சரிவுல இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 மாதத்துக்கு மேல சரிவுல தான் இருந்தது. அதுக்கு பிற்பாடு அவங்க போற நிறுத்துற மாரி தெரியல. மார்க்கெட் அதுக்கு பழகிருச்சு. வேற வேற ரீசனுக்கு போயிருச்சு. தற்போது நடந்துட்டு இருக்கிறது அதே மாதிரி தான். இந்த இஸ்ரேல், ஈரான் வார் அப்படிங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் அதனுடைய தாக்கம் மார்க்கெட்ல எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ரஷ்யா, உக்ரைன் வார் அளவுக்கு அது எதிரொலிக்கல. ஏன்னா மார்க்கெட் பயங்கரமா மைனஸ்க்கு போயிட்டு திருப்பி ரெக்கவரிக்கும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரங்கள்லயும் தொடரும் பட்சத்துல மார்க்கெட்ல நம்ம ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் எல்லாம் அடுத்து எதிர்பார்க்க முடியாது. இது சுமூகமாக முடியும் பட்சத்துல, ஒருவேளை சமரசமாகும் பட்சத்துல தான் மறுபடியும் நம்ம வந்து அடுத்து ஒரு ராலியை தொடங்கலாம். மார்க்கெட் கிட்டத்தட்ட 25,100, 25,200 தாண்டி விட்டு 26 தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கும்போது மறுபடியும் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனையின் காரணமாக மார்க்கெட் மறுபடியும் ஒரு சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய சரிவுக்கெல்லாம் போகாது. உங்களுக்கு மார்க்கெட் வந்து 24,000 அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா வைத்துக் கொள்ளலாம். அதை பிரேக் பண்ணா மட்டும்தான் பெருசா இறங்கும். இல்லாத பட்சத்துல ஒரு நாள் மைனஸ், ஒரு நாள் பிளஸ் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் போய்கொண்டே இருக்கும். இதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு கோல்டுலயே எதிரொலிக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். இந்த மாதிரி ஜென்ரலா இந்த வெப்பன்ஸ் வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே, அதுவும் ஈரான், ஈராக் போன்ற ஒபெக் கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம், ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரிஸ்ல பிரச்சனை வரும்போது க்ரூட் ஆயிலுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் ஆயிடும். அதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் ரொம்ப அதிவேகமாக ஏற ஆரம்பிக்கும். இது ஜென்ரலா கடந்த எத்தனையோ வருஷங்கள்ல வார் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் பார்த்திருக்கேன். அது இப்போதும் எதிரொலிக்குது. இதன் காரணமாக தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்கும். இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகுதான் அந்த இடத்துல சிறிய ஒரு தொய்வு ஏற்படும். இதோடைய இம்பாக்ட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆகும். இந்த மாதிரி பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் அதுவும் அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு மிரட்டுவது என்பது ஆபத்தானது. இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு ராலியை தொடங்கும். இருந்த போதிலும் நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 மாதங்களாகவே பார்த்துட்டு இருக்கேன், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இங்க நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல அதிகமான அளவுக்கு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 24,000 கோடிக்கு வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால்தான் மார்க்கெட் பெரும்பாலும் ரொம்ப வேகமான ஒரு சரிவை சந்திக்கவில்லை. அதனால டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மாதிரியே சில ஃபண்ட் ஹவுசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட் ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி அக்யூமுலேட் எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைய பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபண்ட் ஹவுசஸ் சில பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இருக்காங்க. அவங்க சில கம்பெனிகளுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 வாரத்துக்கு இந்த கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இது வந்து மார்க்கெட்டுடைய டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் இஸ் கோயிங் அப்ஸ். ஆனா என்னுடைய என்ன கணிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டர் இருக்காங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே போன வாரமே பார்த்திருந்தோம். அந்த டிஃபென்ஸ் செக்டர்ல உள்ள கம்பெனிகள் எல்லாமே விலை ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், இந்த மாதிரி ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிகளுக்கும் இது வந்து ஒரு லாபகரமாக இருக்கும். இந்த 2 செக்டருமே லாபகரமாக இருக்கும். மற்ற எல்லா செக்டருக்குமே கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனிகளை நம்ம வாங்கி வைத்துக் கொண்டோமானால் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மற்றபடி லாங் டேர்ம்னு வரும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பது தான் மிகச்சிறந்த வழியாக இருக்கும்.
இந்த ஃபண்ட் ஹவுசஸ் சில ஃபண்ட் ஹவுசஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஃபண்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபண்ட் ஹவுசஸ் பன்சால் ஒயர் அப்படிங்கிற கம்பெனியை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 381 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5971, ரெவென்யூ 3507, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 146, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 ஆகவும் டெப்ட் 0.08 ஆகவும் இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல ஒரு 481 வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு டார்கெட்டை அந்த ஃபண்ட் ஹவுசஸ் வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இரண்டாவதாக ஆன்டிக் அப்படிங்கிற அந்த ஃபண்ட் ஹவுசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் லைக் டிஃபென்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி 5026 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,36,126 கோடி. இந்த கம்பெனிய ரெவென்யூ 30,980, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,323 இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இவங்களுடைய டார்கெட்டாக 6,545 வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு 2 to 3 monthsக்குள்ள. அடுத்ததாக ஆன்டிக் அப்படிங்கிற அந்த ஃபண்ட் ஹவுசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,200 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,29,097 கோடியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய டார்கெட் 3,858 இவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ 77,431 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,324 இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக ஆன்டிக் அப்படிங்கிற கம்பெனி வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிடிசி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற கம்பெனியை வாங்கலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 15,277 இருக்கிறது. மார்க்கெட் கேப் 22,891 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 61 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4 இருக்கிறது. இந்த கம்பெனியோட டெட் 0.04. இதே ஆன்டிக் கம்பெனி பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 394. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 2,88,151 கோடியாக உள்ளது. இந்த கம்பெனியோட ரெவென்யூ 23,768 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,287 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஒரு டார்கெட் 422 அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்டிக் அப்படிங்கிற இந்த ஃபண்ட் ஹவுசஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாமராவும் இருக்கலாம், மெக்காரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே இந்த ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே அதிகமான அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் ஹவுசஸ் வந்து சில கம்பெனிகளை இந்த மாதம் கொடுத்துருக்காங்க. மாதம் சில ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அந்த வரிசையில் இந்த ஃபண்ட் ஹவுசஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜெஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு ஃபண்ட் ஹவுஸ். இந்த கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஃபோசிஸ் பை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,602 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனிய மார்க்கெட் கேப் 6,65,504 கோடியாக இருக்கிறாங்க. ரெவென்யூ 1,62,990 கோடியாக உள்ளது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 26,750 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27 இருக்கிறது. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இவங்களுடைய டார்கெட் 1,660 இந்த ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி அடுத்த ஒரு 1 or 2 monthsல வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அடுத்ததாக நுவாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாடா கம்யூனிகேஷனை பை பண்ண போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,706 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 48,621 கோடி, ரெவென்யூ 23,108 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,794 கோடியாக இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 60 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது. இந்த கம்பெனி டெட் 3.6. இந்த கம்பெனியோட டார்கெட்டாக 2,000 ரூபாயை இந்த நுவாமா என்ற கம்பெனி நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக எம்கே குளோபல் அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஐடிசியை பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 413 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,17,959 கோடியாகவும், ரெவென்யூ 75,323 கோடியாகவும் இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 34,942 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இவங்களுடைய டார்கெட்டாக 475 ரூபா அப்படிங்கிற இடத்துல தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இறுதியாக கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவிட்சர்லாந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 64 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 88,649 கோடியாக இருக்கிறாங்க.
ரெவென்யூ 10,889, பேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2,071, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 33 ஆகவும், டெட் 0.05 ஆகவும் இருக்குது. இவங்களுடைய டார்கெட்டாக இவங்க 75 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுசஸ் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ரீச் ஆகலாம். ஆனா இந்த மாதிரி திடீர்னு வார் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது முன்ன பின்ன நடக்கலாம். எனிவே இந்த கம்பெனிகள் எல்லாமே அந்த ஃபண்ட் ஹவுசஸும் வாங்கறதுக்கான ஆயத்த பணிகள்ல இருக்கிறதுனால இது ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். ஸோ மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இருந்த போதிலும் கூட மார்க்கெட் இறங்கும் போது இந்த மாதிரி நல்ல கம்பெனிகளை வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக கருதி கொள்ளுங்கள். அதே மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த போர் சூழல்ல கூட நம்மளுடைய போர்ட்போலியோல பெரிய லெவல்ல இறக்கம் இல்லாம நம்ம ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.